வணக்கம் நேயர்களே. நேரம் நல்ல நேரம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நாம இந்த ஜீவராசிகளுக்கு உணவு குடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்மங்கள் குறையும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, குடும்ப கஷ்டமோ தீரும்ன்றது ஐதீகங்க. இது நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இதில நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கோசாலை இருக்கு இல்லைங்களா? அந்த கோசாலைக்கு போங்க. போயிட்டு உங்களால முடிஞ்ச உதவி. அந்த கோசாலைக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்ல சார் என்னால உதவியே பண்ண முடியாது. ஏன்னா நானே பொருளாதார நெருக்கடியில இருக்கேன்றீங்களா? கோசாலையில போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தம் பண்ணிட்டு வாங்க. அதாவது கோசாலையில போயிட்டுங்க, அங்க போயிட்டு உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உங்க குறை என்னவோ உட்காந்து அங்க இருக்கக்கூடிய இடத்துல சொல்லிட்டு, அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னாவே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பொதுவா நீங்கும். மன கஷ்டமோ, பண கஷ்டமோ எந்த குழப்பங்கள் இருந்தாலும் நீக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துக்கு போயிட்டு வந்தாலோ, இல்ல உட்கார்ந்துட்டு வந்தாலோ, இல்ல நம்மளோட பணிகள் ஒரு சிறு பணி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாலோ, எல்லா கஷ்டமும் தீருங்க. உங்களுக்கு பொருளாதார உயர்வு நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, உங்களால இயன்றத நீங்க வாங்கி குடுங்க. இதுதான்னு சொல்ல முடியாதுங்க. எது வேணாலும் நம்ம வாங்கி தரலாம். வாங்கி குடுத்து பாருங்க. நல்ல மாற்றம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால நெறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்க பயன்படுத்துங்க. நல்லா வருவீங்க. மாற்றங்கள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மேற்கொண்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.